பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோட பிறந்த தினம், 75வது வருடம். இதுல முக்கியமான கேள்வி, தற்சமயம் நம்ம பார்த்துருப்போம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லயும் புரட்சி, நேபாள்ல இப்ப ஆட்சி கவிழ்ப்பு. அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் தேர்ட் டைமா நம்ம மோடி அவர்கள் பிரதமரா இல்லாம போயிருந்தா என்ன ஆகிருக்கும்? இந்த மூணாவது தடவை தேர்வு பெற்றிருக்கார். இவரோட ஆட்சியில அப்படி என்ன மாற்றங்கள் நடைபெற்று? திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்து 2004 ஆட்சியை விட்டு போற போது அவர் ஆரம்பித்த பல வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஒரு தேக்க நிலைக்கு போனது. பொருளாதார ரீதியாகவும் சரி, அதற்கப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பு விஷயங்களிலும் சரி, இராணுவத்தில் தன்னிறைவாகிறதா இருக்கட்டும், அப்புறம் வெளிநாடுகள்ல உள்ள அந்த ஒரு இணக்கமான போக்கா இருக்கட்டும், அல்லது ஊழல் பிரச்சனை அந்த இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஒரு ஒரு டிட்டீரியேஷன், ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. அந்த 2004 to 2014 பலவிதமான பிரச்சனைகளை நம்ம நாடு சந்திச்சது. ஒரு பாலிசி பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொள்கைகள் முடிவுகள் எடுக்க முடியாமல் ஒரு திக்கற்ற நிலையில நம்ம நாடு இருந்தது. அதிலிருந்து மீட்டு 2014 2024 வரை அந்த 10 ஆண்டு காலம் ஒரு வளர்ச்சிக்குண்டான ஆண்டாக இருந்தது. அதுல பல பாராமீட்டர்ஸ் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இராணுவத்தில் தன்னிறைவாக இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், வெளிநாட்டு உறவுகளாக இருக்கட்டும், அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஒரு வித்தியாசத்தையும் கொண்டு வந்து ஊழலற்ற அரசை அமைத்ததுல திரு மோடி அவர்களுடைய பங்கு மகத்தானது. சோ 2024 ஒருவேளை அவர் வராமல் போயிருந்தால் அந்த ஒரு சில முடிவுகள், குறிப்பாக ஒரு லாங் டேர்ம் மெஷர்ஸ் சொல்லுவாங்க, தொலைதூர முடிவுகள், அதற்குண்டான பலன்கள் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அதோடைய பலன்கள் கிடைக்கும் நேரத்துல அதோடைய தாக்கத்தை நம்ம பார்க்காமலே போயிருப்போம். முக்கியமாக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கும். மோடி 2024 வந்ததன் மூலமாக அந்த அவருடைய எடுக்கப்பட்ட முடிவுகளின் அந்த கொள்கையானது தொடர்வதை நான் பார்க்கிறோம். சோ உங்களுடன் சேர்ந்து நானும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே நேரத்துல இவருடைய இந்த 2024 அவருடைய மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. எஸ்பெஷலி உலக நாடுகள் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும் போது இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை கொடுத்ததற்கு இந்த தேர்வு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்னே ஒரு தேர்வானோடனே நம்ம பார்த்திருப்போம், ஒரு பெரிய விஷயம் சொல்றது 56 இன்ச் மோடி அவர்கள் அப்படின்னு. அதை நம்ம பார்த்திருப்போம். பாகிஸ்தானோட பிரச்சனை, சீனாவோட பிரச்சனை, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று நம்ம நட்பு நாடுகளோட பிரச்சனை, எல்லை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மதவாத பிரச்சனையா இருக்கட்டும், நடைபெற்றுட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உடனே எதிர்கட்சிகள் இந்திரா காந்தி அவர்கள் மாதிரி செயல்படல, எவ்வளவு துரிதமா செயல்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அவங்க விமர்சிக்கிறாங்க. உண்மையாலுமே 56 இன்ச் மோடி அவர்களா அவர் செயல்பட்டு இருக்காரா இந்த 3 ஆண்டுகள்? இல்ல, அவருடைய செயல்பாடுகளை குறித்து நான் விமர்சிக்கிறத விட அவரோடு பணியாற்றிய இராணுவ அதிகாரிகள் அவங்க சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இந்திரா காந்தி அவர்கள் ஒரு போல்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரதமராக இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு வெளிநாட்டு பிரச்சனைகளா இருக்கட்டும், அழுத்தங்களா இருக்கலாம், அல்லது அவருடைய அரசியல் அபிலாஷைகளா இருக்கலாம், இதெல்லாம் அவருடைய முடிவுகளில் குறுக்கீடு செய்ததை நம்ம மறுக்க முடியாது. திரு மோடியை பொறுத்தவரை நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து நடக்கக்கூடிய ஒரு பிரதமராகப்படுகிறார். பாகிஸ்தானோடு முதலில் அவர் ஒரு ஆதரவு கரம் நீட்டினார். அது சார்க் நாடுகளின் தலைவர்களை தன்னுடைய பதவி பிரமாணத்தில் அவர் பங்கேற்க செய்வதன் மூலமாக நவாஸ் ஷெரீஃபையும், அன்றைக்கு பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃபுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அவரும் கலந்து கொண்டார். ஆனால் பாகிஸ்தான் அந்த தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாம அவங்க பண்ணினதுனால சோ அவங்களுடைய பாஷையிலேயே அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால மோடி அதை செய்வ தயங்கவே இல்லை. பாகிஸ்தானுக்கு எப்பப்பெல்லாம் அவங்க வாலாட்டுறாங்களோ அவங்களுக்கு அதற்குரிய பதிலடிகள் கொடுக்கப்பட்டன. அதே மாதிரி பிரச்சனைகள் மாலத்தீவுக்கும் உணர்த்தப்பட்டது.
இன்றைக்கு பார்க்கிறோம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களுடன் நம்ம 2 மடங்கு ஆதரவுகளை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பல உலக நாடுகளோடு நம்மளுடைய ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். எந்த நாடுகள்லாம் நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை கொடுக்கிறார்களோ அதை தைரியமாக எதிர்கொள்ளும் திறமையும் நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது ஒரு ஒரு பிரதமர் வந்து ஒரு 56 இன்ச் நான் வந்து அவருடைய வெற்றியை வந்து அவர் சொல்லும் பொழுது அவருடைய வீரத்தை அவர் பறைசாற்றும் பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த வர்த்தகத்துடைய அந்த கோட்பாடுகளுக்கு கையெழுத்து போட்ட ஜப்பான் பிரதமர் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்றைக்கும் தன்னுடைய நாட்டின் ஆஹ் அவருடைய வளர்ச்சி முக்கியம் அப்படிங்கறதன் அடிப்படையில அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கிற பிரதமர் மோடியை வந்து பாராட்டாம இருக்க முடியாது. சோ அதன் அடிப்படையில நான் வந்து தைரியமா சொல்லுவேன், பிரதமர் மோடியின் வீரம் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு பிரச்சனையில மட்டுமல்ல, பொருளாதார பிரச்சனையில மட்டுமல்ல, நாட்டின் ஒரு அவர்களுக்கு கௌரவம் அப்படிங்கிற விஷயத்துல அவர் வந்து எந்த விதத்திலையும் வந்து விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அது இப்ப நடக்கக்கூடிய ஒரு ரீசன்ட் இன்சிடென்ட்ஸ் கூட டிப்ளமேட்டிக் ஆங்கிள் கூட நம்ம பார்க்க கிடைக்கிறது. இன்னொன்னு அதிகமா விமர்சிக்கப்படுவது என்னன்னா, தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் வந்து மோடி மேற்கொள்கிறார். ஆவுனா உள்நாட்டிலே இருக்கிறத எங்கேயாவது வெளிநாட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னா. இந்த வெளிநாட்டு பயணங்கள்னால அப்படி என்ன இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசமா ஏதாவது அமைஞ்சிருக்கா? அதை தாண்டி பாரதத்தோட பார்வை, இதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, பாரதம்னா என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்த அப்புறம் அந்த பார்வையை என்னவா மாத்திருக்காரு? ஏன்னா பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியது நமது அரசியல்வாதிகள் தான். அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னாடியே அவருக்கு வந்து அமெரிக்காவோட விசா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அனுப்பி வைத்தார்கள். அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அடக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கள் வந்து அமெரிக்கால அவருக்கு விசா கொடுக்க கூடாது, ரெனியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்களுக்கு மோடிக்கு அமெரிக்கா விசா கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி அவங்களுக்கு என்ன, அதை பத்தி அவங்க வந்து இப்படி இருக்கிற போது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இவருடைய பெயரை டேமேஜ் பண்ணதுனால வெளிநாடுகளுக்கு போய் தன்னுடைய உண்மையான பர்சனாலிட்டியை வந்து எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பிரதமர் மோடி தள்ளப்பட்டார். அதனாலதான் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வந்தார். அங்க இருக்கக்கூடிய பலவிதமான கான்பரன்சஸ்ல இருந்து அதாவது பைலேட்டரல் சப்மிட்ஸா இருக்கட்டும், டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸா இருக்கட்டும், கான்பரன்ஸ் லெவல் மீட்டிங்ஸா இருக்கட்டும், 1-to-1 மீட்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் வந்து கலந்து கொண்டார். சோ இப்படி பார்க்கிற போது அவருக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் அதற்கு நம்ம இந்திய நாட்டு அரசியல்வாதிகள் தான், அவருடைய எதிர்கட்சிகள் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கினார்கள். வெளிநாடுகளுக்கு போனதன் மூலமாக அவர் சாதித்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கினார். பிரிக்ஸ் அந்த நாடுகள் உள்ள பிரிட்டன், பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்ந்து இந்தியாவுக்கு அதுல வந்து ஒரு முக்கியத்துவத்தை அதிகரித்தார். குவாட் நாட்டு அந்த ஒரு அமைப்பின் மூலமாக ஆஸ்திரேலியா, சைனா, அமெரிக்காவுடன் அதோடையும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டார். இதை தவிர தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஒரு முக்கியத்துவத்தை பெறுவதாக இருக்கட்டும், வளைகுடா நாடுகள்ல வந்து நம்மளுடைய முக்கியத்துவத்தை வந்து பறைசாற்றுவதாக இருக்கட்டும், அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடு ஆசிய நாடுகள்ல வந்து அதுலேயும் முக்கியத்துவத்தை பெறுவதாக இருக்கட்டும், இப்படி பல செக்மெண்ட்ஸ்லயும் நம்மளுடைய இந்தியாவுடைய வர்த்தகமாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இராணுவ ரீதியான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு உறவுகளாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதாக இருக்கட்டும், இதுல பல விஷயத்துல வந்து அவர் ஹெல்ப் ஆச்சு. நீங்க நினைச்சு பார்க்கலாம், அவர் ஆட்சிக்கு வந்து உடனே அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய சில மீனவர்கள் தூக்கு கயிறுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அதை தவிர ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தின் போது அந்த ரெண்டு நாடுகளையும் யுத்தத்தை நிறுத்தி நமது மாணவர்களை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வந்தார். சோ இதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நமது அது வந்து மத குருமார்களாக இருக்கட்டும், அந்த கிறிஸ்துவ பாதிரியார்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படும் போது அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். சில மருத்துவர்கள் அங்க கஷ்டப்படும் போது நர்சஸ் அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சோ இது போன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் கோவிட் பிரச்சனையின் பொழுது எப்போதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு
மருந்துகள் தேவைப்படுகிறதோ, தடுப்பூசிகள் தேவைப்படுகிறதோ இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. பூகம்பங்கள் எப்போதெல்லாம் துருக்கிக்கு பூகம்பம் ஏற்பட்ட போது கூட இங்கிருந்து மீட்பு படைகள் அனுப்பப்பட்டன. சோ இப்படி ராஜரீதியான ராஜாங்க ரீதியான உறவுகளை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடி செய்து காட்டினார். உள்நாட்டு பாதுகாப்பையும் பலப்படுத்துவதற்காக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களா இருக்கட்டும், பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் விமானங்களா இருக்கட்டும், இது போன்று பலவிதமான விஷயங்களை வந்து அவர் கையெடுத்தார். இன்றைக்கு நம்மளுடைய ராஜாங்க ரீதியான நம்மளுடைய உறவுகளின் மூலமாக ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இன்னும் ஆயிலை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆயில்னால நம்மளுடைய எண்ணெய் சந்தைகள் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. மோர் தேன் 1 வருஷத்துக்கு மேல ஆறுது. 3 வருஷம் போல கிட்டத்தட்ட நம்மளுடைய எண்ணெய்களுடைய விலையை வந்து நம்ம ஏற்றவே இல்லை. சோ இது எல்லாத்துக்கும் அவருடைய அந்த வெளிநாட்டு பயணங்களும் உறவுகளும் பயன்படுகிறதுன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு அவரு பிரதமர் ஆகுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்களிடையே அவர் வந்து ஒரு வளர்ச்சி நாயகன். குஜராத்தை வந்து பெருசா வளர்ச்சியா கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய பரவலான 2014 இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் அப்ப இருந்த மக்களும் அவருக்கு வந்து வாக்களித்தாங்க. பட் நம்ம காங்கிரஸ் ஆட்சியில பார்த்திருப்போம் 2 பெரிய பொருளாதார ஜாம்பவான்கள். ஒரு பக்கம் வந்து நம்ம பிரதமரா இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள், அடுத்தது ப. சிதம்பரம் அவர்களும் இருந்தாங்க. பட் மோடி அவர்கள் பொருளாதார ரீதியா விக்சித் பாரத் 75 அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொள்கை இருந்தாலுமே பொருளாதார ரீதியா பாரதத்தை எந்த அளவுக்கு அவர் உயர்த்திருக்காரு? பொருளாதார ரீதியா பாரதத்தை உயர்த்துவதில் அவருடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் அப்ரோச்சா அவரோடது இருந்திருக்கு. கீழ் லெவல்ல இருந்து அடிமட்ட மக்களை மேல எழுப்புவதற்கு அவருடைய முயற்சிகள் மிகவும் பயன்படுத்தியிருக்கிறது. இந்த பிரமிட், எக்கனாமிக் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக் பிரமிட்ல கீழ்த்தட்டுல இருக்கிற இடம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை மேலே எழுப்புவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல வந்து அவர் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு. பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, முக்கியமான அடிப்படை வசதிகள் என்னென்ன அப்படிங்கறத அவர் பார்த்து தெரிஞ்சு, சோ அதுல வந்து அந்த விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருந்திருக்காரு. ஒரு வீட்டுக்கு தேவையானது, மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை ஒரு வீடு, ஒரு கழிப்பிட வசதி, குடி தண்ணீர், கேஸ் ஃபெசிலிட்டி, முதியோர்களுக்கு மருந்து, லைட்டிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவை ஒரு தொழில். அதுக்கப்புறம் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து கொடுக்கறதுல வந்து அவர் திட்டங்களை வந்து தீட்டினார். கால நிர்ணயத்துக்குள்ள அந்த பொருள்களும் சரி, அந்த வசதிகளும் போய் சேரணும் அப்படிங்கறதுல குறியா இருந்தார். அதை தவிர மக்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மருந்தகங்களாக இருக்கலாம், அல்லது வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்ட்ரீம்லைன் பண்றத விஷயங்களாக இருக்கலாம், போக்குவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், அகலமான ரோடுகளா இருக்கலாம், புதிய விமான நிலையங்களா இருக்கலாம், உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கலாம். இதை செய்தார். வரியை வந்து சரி பண்றதற்காக, அது வந்து வருமான வரியா இருக்கட்டும், அல்லது இப்போது சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எல்லா விதமான வரி பெர்சன்டேஜஸை குறைப்பதன் மூலமாக வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகமாக்கி அதன் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவர் வந்து வழிகாண்டார். சோ இப்படி பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வெறும் வந்து அந்த நம்பர்ஸை வச்சு விளையாடக்கூடிய விஷயங்களா இல்லாம அந்த வாரிக்குல வந்து அந்த ஆங்கில அந்த புலமையை வந்து காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இல்லாம, பிரஸ் பீப்புள்கிட்ட முன்னாடி ரொம்ப ஜம்பமா பேசக்கூடிய விஷயமாக இல்லாமல், முக்கியமாக செயலில் காட்டி அதன் மூலமாக மக்களை வந்து மேல கொண்டு வருவதற்கு அவருடைய வாழ்க்கை தரம் கீழ் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது ஏழைகளா இருக்கிறவர்களை நடுத்தர வர்க்கத்தினருக்கு உயர்த்துவதற்கும், நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளவர்களை வந்து அதற்கு மேல்தட்டுக்கு உயர்த்துவதற்கும் மோடியின் பொருளாதார கொள்கை மிகவும் பயனுள்ளதுன்னு நான் பாக்குறேன். அடுத்தது மிகப்பெரிய முக்கியமான விஷயம், 75 வயது ஆகிவிட்டது. அது வந்து RSS தலைவர் அவர்கள் வந்து பெரியவர்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழி விகிதம் அப்படின்னு சொன்னது பெரிய சர்ச்சைக்குள்ளதான் ஆணுச்சு. இன்னொன்னு RSS ஒரு கொள்கை இருக்கு, 75 வயசுக்கு மேல அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் அதை வந்து இப்ப RSS தலைவர் வந்து நான் யாரையும் தனிப்பட்டு கூறவே இல்லை, எனக்கும் 75 வயது தான் அப்படின்னு அவரு சொன்னாலுமே ஏதாவது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்தடுத்த சப்போஸ் பிஜேபி தரப்புல இருந்து இதே மோடி அவர்கள் தான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வேற யாராவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வேற யாராவது தேர்வு செய்தா மோடி அவர்களுக்கு இருக்க இந்த இப்ப ஆதரவு நம்ம பார்த்திருப்போம்.
அந்த ஆதரவு பிஜேபிக்கு கிடைக்கும். 2001க்கு முன்னாடி மோடி வந்து அமைப்பு ரீதியான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அதுக்கு முன்னாடி பிஜேபியில பலவிதமான முக்கிய தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப மோடிங்கிறவர் வந்து அந்த அந்த வரிசையிலேயே இல்ல. 7th அக்டோபர் 2001ல தான் அவர் முதல்ல முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதுக்கப்புறம் படிப்படியா வந்து 2014ல வந்து பிரதமராகிறார். சோ அன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச அந்த 2001வது வருஷம் அவர் முதலமைச்சர் ஆனது இன்னி வரைக்கும் 2025 ஆண்டுகள் வரைக்கும் அவர் தொடர்றார். அவர் 75 ஆண்டுகளுக்கு ஆயுசு மட்டும் அவருக்கு கூடல. பட் அவருக்குடைய 25 ஆண்டு காலம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RSS தலைவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு RSS உடைய ஒரு தலைவருடைய வாழ்க்கை அதை பத்தின ஒரு சரித்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது ஏற்பட்ட ஒரு விஷயம். அதை பத்திரிகைக்காரங்க ரொம்ப பிரபலமாக சொன்னாங்க. உடனே 75 வயதோட டைம் குடிச்சிட்டாரு, RSS தலைவர் இவர் போகணுங்கிறாரு. அதற்கு விளக்கம் சொல்லும் பொருட்டு தன்னோட RSS அமைப்பின் 100வது ஆண்டு காலம் அந்த முடிவுக்குடைய அந்த விஷயத்துல ஒரு பத்திரிகை மாநாட்டுல அது பத்திரிகை பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசும் பொழுது RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 75 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உண்டான பொறுப்புகளுக்கு உண்டான வயது கிடையாது. அவை எப்போது அவர்கள் உடல்நிலை அவருக்கு வழிபடுகிறதோ அது வரை அவர்கள் தொடரலாம். நானும் தொடரப் போகிறேன். வேறு யாருக்கும் நான் காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை அப்படிங்கிறத தெளிவாக்கிட்டார். ஆனா பர்பஸ்ஃபுல்லா வந்து பத்திரிகைக்காரங்க அதை இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா RSS தலைவர் சொன்ன அந்த விளக்கத்தை யாரும் பெருசாக சொல்லுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மசாலா கிடைக்கல. இப்பொழுது பாத்தீங்கன்னா 2014ல இருந்து 24 வரைக்கும் இருந்த மோடி அவர்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை அரசாங்கத்தை நடத்தி வந்தார். 24ல அவருக்கு அந்த தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல. கூட்டணி அரசாங்கம் தான் கிடைத்தது. பட் 2014 to 24 அரசாங்கத்திற்கு சற்றும் சளைக்காமல் அது வந்து ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். அது வக்ஃப் பில், அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவதாக இருக்கலாம், அல்லது வந்து இப்போது ஆபரேஷன் சிந்தூர்ல காட்டின அந்த தைரியமாக இருக்கலாம். எதிலையுமே அவருடைய தன்னுடைய வேகத்தையும் தன்னுடைய ஒரு தைரியத்தையும் அவர் வந்து குறைக்கவே இல்லை. மோடி அவர்கள் போன 10 வருஷம் எப்படி இருந்தாரோ அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. சோ அடுத்த 2029 வரைக்கும் அவர் இருக்கும் பட்சத்தில் 29ல அவர் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் அவர் பிரதமராக தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சோ அதற்கு அப்புறம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து பிஜேபியில இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் திரு மோடியை பத்தி நான் சொல்லணும். அவருக்கு அடுத்த வரக்கூடியவர் அவருடைய அந்த பெஞ்ச்மார்க் அவர் செட் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அதை வந்து டச் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பல பேராமீட்டர்ஸ்ல திரு மோடி அவர்கள் பல பெஞ்ச்மார்க்ஸை கொடுக்கிறாரு அவரு. சோ அதுக்கு அடுத்த வரவங்க வந்து அந்த டார்கெட்டை வந்து மீட் பண்ணும் அளவிற்கு சாமர்த்தியவானாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திரு மோடி அவர் விட்டு சென்ற ஒரு 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 பணியானது நிறைவடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சோ அதை வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷன் அடுத்தவர்களை வந்து தயாரிக்கும் அல்லது தயார்படுத்தும் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. காணொலியில இறுதியான கேள்வியா, நாளைக்கு எப்படி மோடி அவர்களுக்கு வந்து பிறந்த நாளோ அதே மாதிரி இங்க ஒரு முக்கிய எப்படி ஒரு சாமி பக்திகன் ஆத்திகனா இருக்காரோ அப்படியே எதிர் திருவுல இருக்கிற நாத்திகரா வெளிப்பட்டு கொண்ட திரு ஈவேரா அவர்களுக்கும் பிறந்த தினம். 2 பேருக்குமே ஒரே நாடு. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இல்ல, இவர்கள் 2 பேருக்குமே அடிப்படை வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இது 2 பேரையும் கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒருவர் வந்து ஒரு எலெக்டட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவர், இன்னொருத்தர் எலெக்டட் பாலிடிக்ஸ்ல இல்லாதவர். சோ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றது வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேவை திரு மோடி அவர்கள் வந்து இன்றைய தேவைக்கு உண்டான ஒரு தலைவராக தெரிகிறார். அதுதான் முக்கியமா திரு மோடியை பத்தி நான் சொல்ல விரும்புறது. ஏன்னா இன்றைக்கு நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூஸ். அது வந்து பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து சமாளிக்கணும்னா அதற்குன்னு தனி திறமை வேண்டும். சோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில திரு மோடி அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு இவரை தவிர வேற யாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. ஈவேராவை பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். சோ அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணுவது வந்து என்ன கேட்டா இது வந்து தேவையற்றது அப்படின்னு நான் பார்ப்பேன்.